ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் மட்டன் பிரியாணியோடு தான் வந்திருக்கேன். குக்கரில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அதே நேரத்தில் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். உதிரி உதிரியாக குலையாமல் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் ஒரு 3/4 கிலோ அரிசி 3/4 கிலோ மட்டன் வந்து இது பண்ணியிருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காக அரிசி வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த பக்கம் மட்டன் வந்து நான் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். தயிர் வந்து நல்லா சாஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதனால் தயிர் விட்டுருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் பண்ணுறக்குள்ளே அது ரெடியாக ஊறிடும். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-15 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10-15, இஞ்சி ஒரு நல்ல விரல் சீஸ்க்கு 3 பச்சை மிளகா, புதினா இல்லைங்க, மல்லித்தலை மட்டும் போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் 2 குழிக்கரண்டி விட்டுருக்கேன். கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவில் ஒரு 2 துண்டு பட்டை, 2 அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரியட்டும், கருகிடாமல் பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது வந்து வெங்காயம் இதில் வந்து வதங்குறதா ரொம்ப முக்கியங்க. பிரியாணிக்கும் சரி, எந்த இதுக்குமே வெங்காயம் வதங்கும்போது நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நம்ம வீட்டு காரம் உங்களுக்கு தெரியும். அரைப்புளியும் சேர்த்துருக்கேன், இதுலேயும் போடுறேன். பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பல்லாரி. அது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு அளவாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஆகும். நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கருகிடாமல் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி நல்லாவே வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் எடுத்து காமிப்பேன். அந்த கலரில் நல்லா வதங்கட்டும். இப்படி வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி பழமாக எடுத்துருக்கேன், நல்லா சேர்த்திருக்கேன். அது நல்லா கொஞ்சம் மசியட்டும். அது மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மல்லி இலையெல்லாம் அரைச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பச்சை வாசம் போகிறதுக்காக வதக்கிறது தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சது, பச்சை மிளகா, மல்லித்தலை அரைச்சது சேர்த்தி வச்சுங்க. இதையும் நல்லா நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதக்குறதுல தாங்க ஒவ்வொன்றுமே டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வெறும் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நான் காமிச்ச ஸ்பூனில் நல்ல பெரிய ஸ்பூனு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அதுவும் எண்ணெய் பிரியட்டும். இப்போ மல்லி இலை கை அளவுக்கு பொடியாக நறுக்குனா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா மல்லி இலையை வெட்டி போட்டிருக்கேன். எண்ணெய் பிரியுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் எடுத்திருக்கேன், அதனால் அப்படி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு உப்பு பார்த்துட்டு, நம்ம மேரினேட் பண்ணதுலேயும் போட்டிருக்கோம், வெங்காயம் வதக்கிறதுக்கும் போட்டிருக்கோம், பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துட்டு இதை வந்து அளவாக தண்ணி விட்டு ஒரு டம்ளருக்கு மாதிரி மட்டும் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4 விசில் நான் விட்டுருக்கேன். உங்களோட மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வேகிறதுக்காக நான் நல்லா ஒரு கிளறி கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் வெயிட் போடுறேன். 4 விசில் விடுங்க. இது நான் வந்து நம்ம மட்டனுக்கு வந்து 4 விசில் விட்டுருக்கேன். உங்களோடதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சு, எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது. இதை திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டுட்டு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி அதை அளந்து எடுத்து ஊற்றியாச்சு. இது வந்து குக்கரில் வைக்கிறீங்கன்னா 1 டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் தண்ணி போதுங்க. குக்கரில் வைக்கும்போது கம்மியாக போதும். பாத்திரத்தில் வச்சிங்கன்னா 1 டம்ளர் அரிசினா எந்த இதில் அளக்குறீங்களோ அதுலேயே 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது 1.25 டம்ளர் தண்ணி. அரிசியை நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா பிரியாணி அரிசியை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கிளறி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஒரு அரை மூடி லெமன் போடுறேன். ஏன்னா தக்காளி, தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் புளிப்பு தயிராக இருக்கிறதுனால நான் வந்து அரை மூடி லெமன் மட்டும் 3/4 கிலோ பிரியாணிக்கு சேர்த்துறேன். கொஞ்சமாக மீதம் இருந்த மல்லி இலையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு நல்ல கிளறி கொடுத்துட்டு ஒரு 1-1.5 ஸ்பூனுக்கு வந்து நெய் மறுபடியும் திரும்ப விடுறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு தான் விட்டுருக்கேன். கடலை நெல் தான் இது பண்ணி தாளிச்சிருக்கேன். இப்போது
கொஞ்சம் நெய் விடுறோம். இது வந்து கரம் மசாலா தூள், நம்ம கறி மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில், அது இல்லைன்னா கடை பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் காமிச்ச ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டு கிளறி விட்றேன். இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எந்த மாற்றமும் இருக்காது. இது வந்து அரோமா நல்லாயிருக்கும், அதனால் நான் கடைசியாக போடுறேன். அதுக்கு போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் அந்த நம்ம வச்ச தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில். நான் இது வந்து 2 விசில் விட்டுருக்கேன். உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி வெந்து கிடைக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் மீடியமுக்கு அதிகமான ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன். அருமையாக உதிரியாக பிரியாணி வந்து மட்டனும் நல்லா ஏற்கனவே வேக வச்சுருக்கிறோம். அதனால் ரைஸ் வேகிறதுக்காகவும் இந்த மசால் பிடிக்கிறதுக்காகவும் மட்டும்தான் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறோம். அதனால் சூப்பராக வெந்து கிடைக்கும். குழையாமல் அருமையாக பிரியாணி ரைத்தா, கர்ட் ரைத்தா, ஆனியன் ரைத்தாவோட முட்டை குழம்பெல்லாம் வச்சு இன்றைக்கி லன்ச் முடிச்சாச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.